வேன் மீது ரயில் மோதிய விபத்து உண்மையில் நடந்ததென்ன? கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பக்கத்துல தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில விபத்துக்கு காரணமாக சொல்லப்படுற கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோட கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு படிச்ச மாணவி சாருமதியும் 10ஆம் வகுப்பு மாணவன் செழியனும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. அக்கா தம்பின்னு 2 பேரும் வேன்ல ஒன்னா பள்ளிக்கு போன போது உயிரிழந்தது அப்பகுதி மக்களை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. விபத்துக்குள்ளான வேன்ல மொத்தம் 4 பேர் பயணிச்சிருக்காங்க. இதுல 15 வயதான சாருமதின்ற மாணவியும் 10 வயதான நிமலேஷ்ன்ற மாணவனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க. ட்ரீட்மெண்ட்ல இருந்த மாணவன் செழியன் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்கிறாரு. கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவுடைய அலட்சியத்தால ரயில்வே கேட் மூடப்படாம திறந்து இருந்ததால எந்த ரயிலும் வராதுன்னு நம்பி டிரைவர் வேனை இயக்குனதா சொல்லப்படுது. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, கேட்டை திறக்க சொல்லி கேட் கீப்பர் கிட்ட வேன் டிரைவர் வாக்குவாதம் செய்து அவர் பேச்ச மீறி தண்டவாளத்தை கடக்க முயற்சி பண்ணாருன்னு அப்பதான் விபத்து ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது. இது குறித்த விசாரணையில ரயில்வே நிர்வாகம் முன்னெடுத்திருக்கிற நிலையில யார் உண்மையான குற்றவாளின்னு தெரிய வரும். இருந்தாலும் போன உயிர்கள் திரும்ப வருமா?